ஹலோ எவ்ரிவன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறத வந்து ஃபிஷ்ஷிங் ஸ்பைடருங்குவாங்க. இது வந்து நம்ம ஊர் இல்லைங்க. இது வந்து கனடா அந்த வெளியூர் சைடு இருக்கிற ஸ்பைடர் தான். இப்போ இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து எல்லாமே நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்லைடில் போடுறேன். ஃபிஷ்ஷிங் ஸ்பைடரோட மற்ற பேர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேப் ஸ்பைடர், டாக் ஸ்பைடர் அப்படின்லாம் டாக்குங்க டிஓசிக்கு. அப்புறம் இந்த ஸ்பைடர் வந்து தண்ணியை ஒட்டி தான் வாழும். இது பார்க்குறக்கு கிட்டத்தட்ட உல்ஃப் ஸ்பைடர் மாதிரி இருக்கும், நர்சரி வெப் ஸ்பைடர் மாதிரியும் இருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து வேறு வேறு ஸ்பீஷீஸுங்க. இப்போ வந்து இது ஒரு செமி அக்வாட்டிக். நான் சொன்ன மாதிரி தண்ணி ஒட்டி வாழும். இது வந்து மீன் பிடிச்சி சாப்பிடும். தண்ணியில் இருக்கிற குட்டி குட்டி மீனை தான் பிடிச்சி சாப்பிடும். நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது மீன் பிடிச்சிருக்கிற மாதிரி கூட ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஃபிஷ்ஷிங் ஸ்பைடரோட சைஸ் எவ்வளோ அதிகபட்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 மில்லிமீட்டர் வரைக்குங்க. மேல் ஸ்பைடர்ஸ் வந்து 13 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் வளரும். ஃபீமேல்ஸ் இந்த இனத்தில் வந்து பெருசு தான் மேலே விட. அப்புறம் வந்து இந்த ஸ்பைடர்ஸ் வந்து தண்ணியில் வந்து ஃப்ளோட் ஆகுங்க, நடக்கும், தண்ணி மேலே நடக்கும். ஒரு சில பள்ளிகளில் வந்து நடக்கும்ல, பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்பைடர் வந்து தண்ணி மேலேயும் நடக்கும். இது தண்ணி மேலே நடந்து போய் தான் அந்த மீன், அந்த முடி இருக்குல்ல காலில், அதோட வைப்ரேஷன்ஸ் மூலிமா தான் அது வந்து மீனை பிடிச்சி சாப்பிடும். அப்போ இந்த ஸ்பைடர் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்டு நேட்டிவ் ஸ்பைடருங்க. எதுக்குன்னா கனடாவில் அந்த சைடு எல்லாமே இது வந்து பெரிய சைஸ் ஸ்பைடர் தான். குட்டிக வந்து ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் பார்க்கலாம். ஒரு எக்ஸாக்டில் வந்து 1000 பேபிஸ் வரைக்கும் இருக்குங்க. இந்த உல்ஃப் ஸ்பைடரை பற்றி கன்ஃபியூஸ் ஆவாங்க.